இனிமேல் ஒரு அடி கூட நாங்க கப்பலை முன்னகர்த்த மாட்டோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 700 கப்பல் கடல் பகுதியில ஓரமா ஓடி ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்கு. ஈராக், சவுதி, குவைத், யுஏஇ இது மாதிரியான நாடுகள் இருந்து பெட்ரோல், க்ரூட் ஆயில், எல்பிஜி அதாவது கேஸ் இதையெல்லாம் எடுத்து ஆசிய சந்தையில விற்கிறதுக்காக புறப்பட்ட கப்பல்கள் ஈரானினுடைய கடல் பரப்பை கடக்கும் போது திடீர்னு வெடிச்சு செதறுது. இதுவரைக்கும் 6 கப்பல்கள் வெடிச்சிருக்கு. எந்த விதமான ஏவுகணையும் தாக்கல, கப்பல் படையும் தாக்கல, விமானப்படையும் தாக்கல, எதுவுமே தாக்கல. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்தை கிராஸ் பண்ணும்போது கடலுக்கு அடியில இருந்து தண்ணிக்குள்ள இருந்து கருப்பு பூதம் போல வந்து வெடிச்சு மொத்த கப்பலையும் மூழ்கடிக்குது. இத கண்டு பயந்து நடுங்கின கப்பல் ஓனர்கள் தங்களுடைய எல்லா கப்பல்களையும் ஓரமாக நிறுத்தி விட்டார்கள். சேதமாகக்கூடிய எந்த கப்பலுக்கும் நாங்க இன்சூரன்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 5 இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பின்வாங்கி இருக்கிறார்கள். இதனால் ஒட்டுமொத்தமாக இன்னும் 3 வாரத்துக்குள் இந்தியா, சைனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளுடைய பெட்ரோல் விலை 50 மடங்கு அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே ஈரான் கடல் பகுதிக்குள்ள அடி ஆழத்துல இருந்து வந்து வெடிக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பூதம் எது? இதுவரைக்கும் நேரடியா தாக்கப்பட்ட 5 கப்பல்களை கடலுக்கு அடியில இருந்து தண்ணிக்குள்ள இருந்து என்ன வந்து தாக்குச்சு? ஏன் கப்பல் ஒட்டுமொத்தமா செதஞ்சு போகுது? இதே போல இன்னும் 2 வாரத்துக்கு நீடிச்சது அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400 கோடி மக்கள் எவ்வளவு மோசமா பாதிக்கப்படுவாங்க. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா 706 கப்பல்கள். வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒபேக் நாடுகள் சொல்லக்கூடிய ஈரான், ஈராக், சவுதி, அது மட்டும் இல்லாம குவைத், யுஏஇ இங்க இருந்து பெட்ரோல், க்ரூட் ஆயில், எல்பிஜி போன்ற பொருட்களை எடுத்துக்கிட்டு ஆசிய சந்தையில கொண்டு விற்கிறதுக்கான கப்பல்கள். இது எதுவுமே கடந்த 24 மணி நேரமாக, குறிப்பாக மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாள்ல அசைவற்று அங்கங்க துறைமுகத்தில் நின்றுகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 5 டேங்கர் கப்பல்கள் மொத்தமா வெடிச்சு சதறி இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல் பெட்ரோல், க்ரூட் ஆயில்களை எடுத்துட்டு ஆசிய சந்தையில கொண்டு போய் விற்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கப்பல்கள் ஈரானினுடைய கடல் பரப்பான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடக்கும் போது தன்னால வெடிக்குது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த கப்பல்கள் எல்லாத்துக்கும். அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதி. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் ஒரு வளைவு, ஒரு பெண்டு கடல் பகுதியில. நீங்க ஈராக்ல இருந்து பெட்ரோல் எடுத்தாலும் சரி, யுஏஇல இருந்து வந்தாலும் சரி, குவைத்தா இருந்தாலும் சரி, இது எல்லா பெட்ரோல் கப்பல்களும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கடந்துதான் போயாகணும். உலகம் முழுக்க எண்ணெய் வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 1/3, அதாவது 30-35% இந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்கு, குறிப்பாக ஆசிய சந்தைக்கு. இது மட்டும் இல்லாம எல்பிஜி, ஒட்டுமொத்தமாக ஆசிய சந்தையினுடைய 80% எல்பிஜி கேஸ் வந்து இந்த ரூட் வழியா தான் போயிட்டு இருக்கு. இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்கள்